Praise the Lord. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த காலை வேளை மறுபடியும் அவர்களை தம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நம்முடைய சந்தோஷத்தினால் நம்முடைய ஆசீர்வாதம் நிரப்பி எங்களை அனுப்புவாராக. அதற்காகவே அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அவருக்கு முன்பதாக நிற்கிற பொழுது நாம் யாரும் மேன்மை பாராட்ட முடியாது. நாங்கள் அநேகத்திலே தவறுகிற மனுஷர்கள். ஒரு விஷயம் கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை பார்க்கப்பா, நீ சிந்தின ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஒரு விஷயம் என்னை கழுவி சுத்திகரிங்க. வந்திருக்கிறீர்கள் எல்லாரையும் கழுவுங்க, இந்த இடத்தை சுத்திகரிங்க. நீங்க இந்த மத்தியில இறங்கி வந்து ஆசீர்வதிக்க கூடாதபடி உங்களுடைய கரம் கிரியேஷன் எல்லா பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி எல்லாம் கண் ஒரு நிமிஷம் யாரும் அங்கீங்க பார்க்க வேண்டாம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க. அவர் அதற்காகவே ரத்தம் சிந்தினார். இயேசு ரத்தம் சிந்தினது நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க, பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்க, மறுபடியும் அவரோடு ஐக்கியப்படுத்த. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, இந்த காலை வேளை நாங்கள் உள்ளபடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு விஷயம் அப்படியே வந்திருக்கிறோம். உமக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. உம்முடைய கண்களுக்கு முன்பதாக சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணமாய் இருக்கிறது. நாங்களும் அப்படியே இருக்கிறோம். உள்ளபடி வந்திருக்கிறோம். எங்களை கழுவி ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க. உங்கள் ரத்தங்களுக்கு போதுமானது. எல்லாரையும் கழுவுங்கப்பா. ஆண்டவரே, நீ விரும்புகிற பரிசுத்தம் காணப்பட உங்களுடைய ரத்தம் தான் கழுவி சுத்திகரிக்க முடியும். அந்த ரத்தத்தினால் கழுவப்பட நாங்கள் வந்திருக்கிறோம். மறுபடியும் கழுவி சுத்திகரிங்க. இந்த இடத்தை சுத்திகரிங்க. ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை வேளைகளை நாங்கள் இந்த காலை வேளைகளை வரவேற்கிறோம். அப்பா, நீங்க வாங்க ஆவியானவரே. கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அப்பா தேவனை தொழுகிற ஆவியோடு உண்மையோடு முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தேவன் விரும்புகிற ஆராதனை நாங்கள் கொடுக்க நீர் எங்கள் மத்தியில் எங்களை ஆராதனையை பொறுப்பெடுத்து நடத்துவீராக. எங்கள் எல்லாரையும் கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நன்றிப்பா. அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருங்க. ஆண்டவரே நன்றிப்பா. நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளை கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஐயா, 2-3 பேர் நாமத்தில் கூறுங்களோ அங்கு நான் இருப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறேன். எங்கள் மத்தியில் இருக்கிறேன். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கே வருகிறீரோ, நீர் எங்களுடைய பிரச்சனை எங்கே இருக்கிறதோ அங்கே ஆறுதலும், அங்கே விடுதலையும், அங்கே சந்தோஷமும் உண்டாகுதப்பா. அன்றைக்கு அந்த கருவே நாட்டுக்கு வந்த பொழுது, ஊருக்கு வந்த பொழுது இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இரு திசையில் இருக்கிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று எழுதி இருக்கிறது. ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பிரியப்படுகிறவர், இந்த ஆராதனைக்கு பாத்திரர் இயேசு நீங்க ஒருவர்தான். அப்பா ஆண்டவரே, நீங்க ஒருவர்தான், நீங்க ஒருவர்தான். உங்களுக்கு நன்றி. நன்றியோடு துதித்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு சொந்தக்காரரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றின்னு மாத்திரம் சொல்லிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருங்க. ஆண்டவருடைய மகிமை இருங்க. அப்பா, ஸ்தோத்திரம் பண்ணிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. நீங்க வாக்கு மாற மாட்டீங்க. இந்த காலை வேளையில அப்பா நாங்கள் ஆங்காங்கே இருந்து வந்திருக்கிறோம். அப்பா, அநேக பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். என்ன வேதனையோடு, என்ன சோகத்தோடு, அல்லது என்ன பிரச்சனையோடு, அல்லது என்ன மன கிளேசத்தோடு வந்தாலும் என் இயேசு நீர் எங்களுக்கு போதுமானவர். என் இயேசு நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். அதனாலே நாங்கள் உமக்கு நன்றி செய்கிறோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே.
உலகத்தின் முடிப்பறிந்த சதா காலங்களிலும் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை. உன்னை கைவிடுந்து சொன்னது ஒரு சாதாரண மனிதன் அல்ல. ஆண்டவர் மனிதனாய் வந்த இயேசு, ஆண்டவராகிய இயேசு, அவர் வாக்கு மாறுகிறவர் அல்ல. இந்த கால வேளையிலும் என்ன எப்படி போக போற, எப்படி நடக்க போது, எந்த காரணம் கவலையோடு இருந்தால ஒன்று சொல்லுவேன், இயேசு உங்களோடு வருகிறார். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஒன்றே ஒன்று அவரை துதித்து பாடிட்டே போக வேண்டியதான். அவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவரை பாட 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 அவர் சமூகம் எங்களை மூடும். அவருடைய பிரசன்னம் எங்களை மூடும். கொள்ளையுள்ள பர்வதங்கள் எல்லாம் பிரசன்னத்திலே மெழுகை போல வருகின்றன. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத
அங்க தாண்டவர்கள் ஒருவேளை அவனை கேலி பண்ணி மறுடத்தில் எப்படி செய்திருப்பான தெரியாது. ஆனா பேதுரு இயேசு நோக்கி கூப்பிட்டார். அமிழ்ந்து போவேன் என்று கலங்கின பேதுருவை அமிழாதபடி என் ஆண்டவர் கரத்தை பிடித்து தூக்கி தோளிலே சாய்த்துக் கொண்டு மறுபடியும் அந்த படைகளை கொண்டு போனார். இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் அப்படி இப்படி அமிழ்ந்து போன நட்சத்திரம் இல்லைங்க. You may be thinking that you are drowning in your life. ஆனா இயேசு பேதுருவை தூக்கினது போல But as God, Jesus lifted Peter, மறுபடியும் அந்த படகிலே கொண்டு போய் சேர்த்தார். He will take us to the boat. அதனால இந்த காலவேளை நீங்க சந்தோஷமா இருங்க. So be happy. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும்
always be happy. ஏன்னா இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். He is with us. நீங்கள் இந்த காரியத்திலே ஜெயம் கொண்டவர்களாய் மாறுவீர்கள். You will be victorious. கர்த்தர் அதை செய்து முடிப்பார். He will accomplish. அந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவரை ஆராதித்து துதிக்கும் கரத்துக்கும் பாத்திரரே, தூயவரே, எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே, துதிக்கும்
ஒரு பகுதியில் சொல்றது இந்த பயங்கரமான மகத்துவமுள்ள தேவனுக்கு எப்படி நிற்கிறது? How can we stand against the mighty God? வந்தவங்க எல்லாம் பழைய ஏற்பாடுல விழுந்து செத்தாங்க. The people who came against him, they perished. ஆனா இயேசு இந்த அந்த தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டு இந்த பூமியிலே சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பாடு same God, he came as flesh and he died for our sins on the cross. எங்களை கரை தரை பிழையற்றவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவருடைய மாசற்ற சன்னிதானத்தில் அவர்தாமே தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததனாலே he submitted himself to remove all the blemishes in our life. இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். Therefore we can stand in the presence of God. அவர் பரிசுத்தர். He is a holy God. யாரும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. No one can stand in front of him. ஆனால் இயேசு எங்களை நிறுத்தினார். He, Jesus Christ, put us in front of God. இந்த பாடலை பாடுகிற பொழுது as we sing this song, பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் யாருக்கு முன்பாக நிற்கிறோம்? Let us all have the reverence to examine ourselves that we are standing in front of the holy God. உயரமும் உன்னதமும் ஆக சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் ஆக சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள்
உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இதனால் கர்த்தருடைய ஜெபத்தின் நாள்னு சொல்லுவார்கள். It's called Lord's Prayers Day. So let's turn our Bibles to Matthew chapter 6. Verse 9 onwards. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமானது, பரமண்டங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென் என்பதே. ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. இந்த வசனங்களை வைத்து நாங்கள் ரெண்டு மூணு ஜெபத்தை எடுப்போம். Let's pray 2-3 points here. First, we pray that we need to do God's will this year. ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். Whatever God's will, that should be our prayer. ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. கொஞ்சம் கரந்து சொல்லுமா, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு கற்பித்துட்டாங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்துல உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க ராஜா. ஆண்டவர் உங்க சித்தத்துக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் கீழ்ப்படியுங்களை அடிக்க ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆபிரகாம் அப்படியா உங்களுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தானோ ஆண்டவரே, அப்படியா நானும் என் வீட்டாரும் ஆண்டவரே அப்பா உங்க சித்தத்தை கேட்கிறவர்களாய், உங்க சத்தத்தை கேட்கிறவர்களாய், உங்க சித்தத்தை செய்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யபடியாக ஜெபிக்கிறோம். இந்த சபையானது ஆண்டவரே உமது சித்தத்தின்படி நடக்கிற சபையாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, எந்த மனுஷனும் ஆண்டவரே இந்த சபையை நடத்தாதபடி கர்த்தருடைய சித்தத்தின்படி நடத்தப்படுற சபையாய் எப்பொழுது நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அப்பா இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தருவீராக. இந்த சபையில் இருக்க குடும்பங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆகாரத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்கள் தேவையான ஆகாரம் ஆண்டவரே இந்த வேதத்திலே உள்ளதே சுவாமி. Father God, you can feed us through the word of God, Father. ஆண்டவரே, வார்த்தை என்ற மன்னாவினாலே எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, உலகத்தின் ஆண்டவரே தேவையை சந்திப்பீராக. ஆண்டவரே, இந்த ரெண்டு ஆகாரத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, give us these two meals in our life, Father. We need your word of God, Father. We need the physical food, Father. ஆண்டவரே, எங்கள் கைகளின் சம்பாத்தியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கு தந்த வேலைகளுக்காய் நன்றி சுவாமி கர்த்தாவே. அதிலே பலகி பெருகி சுவாமி அநேகருக்கு ஆண்டவரே நாங்கள் ஆகாரம் கொடுக்கிறவர்கள் எங்களை மாற்றுவீராக. Let us be a blessing to many people, Father. ஆண்டவரே, இந்த உலகத்திலே அநேகர் கஷ்டப்படுறதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இலங்கையிலும் இந்தியாவிலும் எத்தனையோ பேர் ஆண்டவரே வேதனையின் பாதையில் இந்த நாட்களில் போகிறவர்கள் அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே அப்பா, எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அநேகருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே, கிருபையாக எங்களை மன்னிங்க. ஆண்டவரே, Father God, forgive us, Father. We have sinned against you and we have sinned against people, Father. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக பாவம் செய்தோம், எங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக பாவம் செய்தோம், எங்கள் பெற்றோருக்கு எதிராக பாவம் செய்தோம், எங்கள் கணவனுக்கு எதிராக பாவம் செய்தோம், மனைவிக்கு எதிராக பாவம் செய்தோம். ஆண்டவரே, சபைக்கு எதிராக பாவம் செய்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே நல்ல விசுவாசிகளுக்கு எதிராக பாவம் செய்தோம். ஆண்டவரே, கிருபையாக எங்களை மன்னிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உம்மாலே மன்னிக்க கூடாத ஒரு பாவம் ஒன்று இல்லையே சுவாமி கர்த்தாவே. சகலத்தை மன்னிக்கிற தேவன். ஆண்டவரே, you have forgiven us on everything, Father. Father, we ask for forgiveness for whatever the things we have done hallelujah in front of you, Father. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். ஆண்டவரே, மனுஷருக்கு எதிராக பாவம் செய்யும் போது ஆண்டவரே நான் உமக்கு எதிராக பாவம் செய்தேன். ஆண்டவரே, கிருபையாய் எங்களை மன்னிங்க சுவாமி. கிருபையாய் மன்னிங்க சுவாமி கர்த்தாவே. கரங்களை சொல்லுமா, கிருபையாய் மன்னிங்க ஆண்டவரே. அவதூறான பேச்சுக்கள் ஆண்டவரே, மோசமான காரியங்கள் ஆண்டவரே, விசார எண்ணங்கள் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு வாய் ஆண்டவரே, கிருபையாய் எங்களை மன்னிங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள் கரங்களை ஆண்டவரை அடக்கி நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் வாய் பேச்சுக்களை அடக்கி நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் கண்களின் ஆண்டவரை இச்சையிலிருந்து கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, எங்கள் கால போகக்கூடாத இடத்துக்கு போகிறதை கிருபை பாராட்டுவீராக. கிருபையாய் மன்னிங்க சுவாமி. கிருபையாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே உமது வருகை சீக்கிரமா இருக்கிறதே சுவாமி. Your second coming is there, Father. We can see the things happening around us, Father. Father God, we need to prepare ourselves, Father. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஆயத்தப்பட்ட சபையாய் இருக்க, ஆயத்தப்பட்ட குடும்பங்களாய் நிற்க, ஆண்டவரே புத்தியுள்ள கனிகளாய் நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே
ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு தனிப்பட்டவர்களும் ஆண்டவரே கர்த்தாவே உமது ஆண்டவரே வருகையை எதிர்பார்த்து நிக்கிறவர்களா நிக்க மாறனாதா சீக்கிரமாய் வாரும்னு சொன்ன இந்த வார்த்தை சொல்லத்தக்கவர்களா நிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ப்ளீஸ் டேக் யுவர் சீட்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன். We welcome you in the name of Jesus Christ and on behalf of New Life Church of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க நம்புகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன். ஆமென். லேவியராகமம் மிக கஷ்டமான புத்தகம் வாசிக்கிறீர்கள். Book of Leviticus is a difficult book. ஆமென். 7 அதிகாரங்கள், முதல் 7 அதிகாரங்கள்ல உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி யாராவது சொல்ல முடியுமா? என்ன 7 அதிகாரம் சொல்லுகிறது சுருக்கமாக? ஆறாவது சொன்னா கிஃப்ட் அங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. முதல் 7 அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொரு காரியங்களும் சொல்ல முடியுமா? ஒருவருமே இல்லையா? வாசிக்கவே இல்லையா? பலிகள். ஆமென். பின்னர் உங்களுக்கு சிசிலிங்கில் சாப்பாடு. ஆமென். சாக்ரிஃபைசஸ் 5 பலிகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த 7 அதிகாரங்கள். ஆனால் 5 பலிகள் சொல்ல முடியுமா? தகன பலி, போஜன பலி, ஒழுங்கா போகணும் அந்த ரைட் ஆர்டர். சர்வாங்க தகன பலி. ஆமென். போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. ஆமென். 5 பலிகள் உண்டு. அதுக்கு பிறகு நாங்கள் சொல்லக்கூடாது. மிகவும் கஷ்டமான பகுதியாக இருக்கிறது. படிங்கள், உற்சாகமாக படிங்க. பைபிள் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவித்தவர்கள் பைபிள் ஸ்டடி வில் ஸ்டார்ட் ஆன் வென்ஸ்டே. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தை வாசித்து வாருங்கள். வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் வென்ஸ்டே. ஆமென். பைபிள் prayer on Friday we will have family prayer meetings. We will inform where it's happening. ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்கள் தயவு செய்து பேர்களை சசியில் கொடுத்துக்கொள்ளுங்கள். If you want to take any baptism, if you want to take a baptism, please give your names to the Sasi. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.